நம்மளோட நியூட்ரிஷன். இது வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எஜுகேட்டட் ஆனவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியல. ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நம்ம நியூட்ரிஷன் நம்ம வாய்க்குள்ள போடுறோம்ல, அதை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்படின்னா அதிகமான அளவுல நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், சிறிதான அளவுல தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து 3 வகை. ஒன்று வந்து புரோட்டீன்ஸ், ரெண்டாவது வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மூணாவது வந்து ஃபேட்ஸ். இந்த 3மே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது விட்டமின்ஸ் இல்ல மினரல்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு எம்ஜில தேவை, இதெல்லாம் நம்மளுக்கு கிராம்ஸ்ல தேவை. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல புரோட்டீன்ன்றது நம்மளோட உடம்போட ரிப்பேர், ரீஜெனரேஷன், ஹீலிங்க்கு தேவை. நம்ம புரோட்டீன் இனஃபா எடுக்கலன்னா இந்த 3 விஷயம் நடக்காது. சரியா? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜிக்கு, ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு குளுக்கோஸ் கொடுக்கும். அது ஃபேட்ஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு, நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்டருக்கு, நம்ம செல்ஸ்ன்னு இருக்குல்ல, நம்மள ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு சின்ன செல்லுக்கு எடுத்துட்டு போனா அந்த செல்லோட கவரிங், செல் மெம்பரேன் ஃபார்ம் பண்றதுக்கெல்லாம் ஃபேட்ஸ் தேவை. புரோட்டீன்ஸ் வந்து ரிப்பேர், ரீஜெனரேஷன் அண்ட் ஹீலிங். ஸோ நம்ம உங்க பாடி வெயிட்டுக்கு, உங்க பாடி வெயிட் 60 கிலோவா இருந்தா நீங்க ஒரு நாளைக்கு 60 கிராம் எடுக்கணும். அந்த புரோட்டீன் நீங்க எடுக்கலன்னா டெய்லி உங்களுக்கு நடக்க வேண்டிய ஹீலிங், ரிப்பேர், ரீஜெனரேஷன் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க புரோட்டீன் மட்டும் கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ஸோட வேலை 60% கம்மியாயிரும், தெரியுமா? ஏன்னா புரோட்டீன்ஸ் நீங்க டெய்லி எடுக்கலன்னா, புரோட்டீன் நம்ம எலும்புல நிறைய இருக்கு, அது எலும்புல இருந்து யூஸ் ஆயிட்டு போகும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் ஓகே, எலும்புல இருக்கிறதெல்லாம் போகும். 40 இயர்ஸுக்கு மேலையும் நீங்க கரெக்டான டோசேஜ் புரோட்டீன் எடுக்கலன்னா, உங்க எலும்புல இருக்கிறது எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா எலும்பு உதிர ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபரோசிஸ்னு ஒரு பிரச்சனை வரும். ஆஸ்டியோபரோசிஸ்னா உங்க எலும்பு ஸ்டீல் மாதிரி இருக்க வேண்டியது பிளாஸ்டிக் மாதிரி ஆயிருது. எலும்பு வீக்கா இருந்தா வலி வரும். எலும்பு வீக்கா இருந்தா எலும்புல இருக்க நோய்ங்க உங்களுக்கு சீக்கிரமா வரும், சீக்கிரமா மோசமாகும். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் புரோட்டீன் எடுக்கணும். இந்த புரோட்டீன் எடுக்காம இருந்தா நீங்க சொன்னீங்க வந்து எலும்பு வந்து தேய்மானமாகும் அப்படிங்க. எலும்பு வந்து வீக் ஆகும், டென்சிட்டி வந்து கம்மி ஆகும். அதனால தேய்மான மாதிரி இருக்க நோய்ங்க சீக்கிரமா மோசமாகும். ஸோ பெண்களுக்கு இது என்ன டாக்டர், எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அது தெரியும்? எப்படி ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆகும்? அந்த வலி அவங்களுக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது டயர்ட்னஸ்ஸாக வெளியில வரும். ஏன்னா உங்க எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்களால நிறைய விஷயம் நிறைய நேரத்துக்கு பண்ண முடியும். எலும்பு வீக் ஆயிருச்சுன்னா எலும்புக்கு நீங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டி செஞ்சாலே ஃபெட்டிகபிலிட்டி, டயர்டா இருக்கும், உட்கார்ந்துக்கலாம்ப்பா நம்மன்றது ஃபர்ஸ்ட். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா முதுகு வலி, லோ பேக் ஏக், நெக் பெயின். மூணாவது முட்டி வலி. இந்த 3 விஷயமும் உங்களுக்கு இருக்கு. எக்ஸ்ரேல எல்லாம் நார்மலா இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்ல எக்ஸ்ரேல எல்லாமே நார்மலா இருக்கும். இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா போய் நான் எவ்வளவு புரோட்டீன் எடுக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா சில பேரு 10 கிராமை விட கம்மியா எடுக்கிறாங்க. அப்படின்னா அவங்க 1 கிராம் பர் கேஜி எடுக்கணும்னா அவங்க 0.07 கிராம்ஸ் எடுக்கிறாங்க. இட் இஸ் சோ லோ. அந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது நாங்க என்ன மாத்திரை, என்ன மருந்து, என்ன ஊசி, என்ன சர்ஜரி பண்ணாலும் ஹீலிங் உங்களுக்கு ஆகாது. மாத்திரையோட டோசேஜ் இன்க்ரீஸ் நாங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நோய் ஹீல் ஆகணும்னா அங்க புரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு ஒன்று நடக்கணும். புரோட்டீன் இல்லாம புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்கும்? நடக்காது. தட்ஸ் வை இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்.